தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அன்அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அடெண்டம்ன்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலேயே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு நற்செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா குரூப் 2 இப்போ தான் முடிஞ்சு. ஸோ குரூப் 2 மற்றும் அதற்கான 2A பணிகள்லேருந்து கிட்டத்தட்ட 625 வேகன்சிஸ் வந்து கூட்டியிருக்கதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட 645 பணியிடங்களை நிரப்ப ஒருங்கிணைந்த குடிமை பணிகள், அதாவது குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் 15/7/2025 வெளியிடப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதில் 625 போஸ்டிங் எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு 645, இப்போ 625 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1270 போஸ்டிங் அப்படின்றது வரும். ஸோ அப்போ மொத்த காலி பணியிடங்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 49%, அதாவது அப்ராக்சிமேட்டாக 50% அதிகரிச்சிருச்சு அப்படின்றது சொல்லலாம். ஸோ அதனால் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, எழுதுனீங்க குரூப் 2 எக்ஸாம். இன்னும் கொஞ்சம் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அதுக்குன்னு நீங்கள் பார்டர்னால் கிட்டத்தட்ட கட் ஆஃப் இப்போ ஒரு இந்த ப்ரெடிக்ஷன்றது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை இன்னும் கொஞ்சம் 1 or 2 மார்க்ஸ் உங்களுக்கு கட் ஆஃப் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் பார்டரில் இருக்கீங்கன்னா நல்லா விசாரிச்சுக்கோங்க. 4-5 பேர்கிட்ட எக்ஸ்பர்ட்டை கேட்டு பாருங்கள். ஸோ நானும் அதை விசாரிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது கடைசியான ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மேபி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்ததில் அவங்க வச்சுருக்கதான் ஹைலைட். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ அடுத்த வருடம்ன்றது எலெக்ஷன்றது இருக்குது. ஸோ எலெக்ஷனுக்கான அந்த SIR ப்ராசஸ்லாம் வேறு போய்க்கிருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2022 அறிக்கையின்படி 5 நிதியாண்டுகள்னால் ஃபினான்ஷியல் இயர். ஸோ 5 ஃபினான்ஷியல் இயர்த்திருக்க மாதிரியும் காலி பணியிடங்களும் 2024 படி கிட்டத்தட்ட ஒரு காலி பணியிடங்களும் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதன்படி மொத்தம் 8784 போஸ்டிங் நாங்கள் அதிகரிச்சிருக்கோம். அதாவது அறிவித்து நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அதை வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நிதியாண்டத்திற்கு சராசரியாக 1254 வேகன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய இந்த லைன் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ 2022-24 அறிக்கையில் ஒரு நிதியாண்டிற்கு நிரப்பப்பட்ட காலி பணியிடங்களுடன் ஒப்பிடும்போது 2025 வெளியிடப்பட்ட காலி பணியிடங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே அதிகமாக தான் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது போக இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்குது 1270 இன்னைக்கு டேட்டு படி. இது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கானா அதே அவங்க கடைசியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அரசு துறையும் பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து அதிகரித்து வரும் பட்சத்தில் வந்து கலந்தாய்வுக்கு முன்னாடி, அதாவது கவுன்சிலிங்க்கு முன்னாடி நாங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக நாங்கள் சில வேகன்சிஸ் அதிகரிப்போம் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அது இருக்கும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயந்து படிச்சுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோங்க. நல்லா எக்ஸ்பர்ட் டீம்கிட்ட நிறைய பேர்கிட்ட கலந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய குரூப் 2 மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை நோக்கி இறங்கிருங்க. இதுக்கு மேலே உங்களுடைய டைம்ன்றது தாழ்த்த வேணாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முன்னறிவிப்பை உங்களுக்கு தெரிவிச்சிடலான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. கூடிய விரைவாக வந்து நான் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து வரக்கூடிய கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷனில் நம்ம வந்து ஒரு கட் ஆஃப் ரீஜன் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.